ஸ்ரீராம். நமது குமரி மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ ராமர் ஆலயம் வைகுண்டபுரத்தில் அமைந்துள்ளது. ஆலய திருப்பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. மதுரை ஆதீனம், செங்கோல் ஆதீனம், சுவாமி சைத்தன்யானந்தஜி மகாராஜ் மற்றும் சாதுக்களின் ஆசியுடன் நூதன ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் வருகிற ஜூன் மாதம் 27ஆம் தேதி காலை 9 மணிக்கு நடைபெற உள்ளது. அன்று மாலை சிறப்பு விருந்தினராக ஸ்ரீ அண்ணாமலைஜி மற்றும் நைனா நாகேந்திரன் அவர்கள் கலந்து கொள்கிறார்கள். ஆகையால் பக்த பெருமக்கள் அனைவரும் இந்த மகா கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்டு ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி மற்றும் அன்னையின் ஆசி பெற்று செல்லும்படி அன்புடன் அழைக்கிறோம். இந்த பணத்தை கொண்டு வந்து தந்துடணும் கருப்பசாமி அப்படின்னு கேட்கிற. அப்படி கொண்டு வந்து தந்துட்டா இந்த கோயில் கட்டிட வளர்ச்சிக்கு மனசார எவ்வளவுடா கொடுப்பேன்? 1 கோடி ரூபாய் கொடுத்துருவேன். நானும் அந்த 30 கோடியும் வாங்கிட்டேன். காலம் என்னும் ஏட்டினிலே கருமாறி துணை இருப்ப காணக்கள் கூத்துதம்மா. என்ன திடீர்னு இந்த பாட்டை போய் பாடுதனா? மாரியம்மா எங்க இருக்கா? அதே காங்கேயம் எல்லை கருப்பசாமி, என் வீட்டுல ஒரு மரணம் நடந்துச்சு. அதுக்கு என்ன காரணம்? என்ன காரணம்? திடீர்னு ஆக்சிடென்ட் ஆகி கேஸ் கிடக்கு, ஜெயிக்கணும் அப்படின்னு ஒருத்தன் கேட்கான். என்னப்பா ஆக்சிடென்ட் கேஸ்? அதே நாமக்கல் பகுதி கடன்களால் வேதனை அடைந்த மகன். எது வந்தாலும் கருப்பசாமி நான் முன்னின்று காப்பாற்றுவேன். உங்க தொழில பிரச்சனமாக்குவேன். ஒரு இடம் தகுந்தமான மனவேதனையை தீர்த்து தரக்கூடிய நேரம் வந்தாச்சு. சிவபெருமானுடைய ஆட்சி பெற்ற ஒரு சக்தி உங்களுடைய மனைக்குள்ள இருக்கு. சிவஞானம் இருக்கு. இயற்கையான குழந்தை பெறுமா, விஞ்ஞானத்தால் குழந்தை பெறுமான்னு நான் கேட்டேன். விஞ்ஞானத்தால பெறக்கூடிய பாக்கியம் இருக்கிறது, இயற்கையாலும் பெறக்கூடிய பாக்கியம் இருக்கிறது. இயற்கையால் பெறக்கூடிய பாக்கியத்துக்கு 9 மாத காலங்கள் அவகாசம். ஆத்திரப்பட்டால் விஞ்ஞானத்தால் குழந்தைக்கு அடுத்த மாதமே ஏற்பாடு செய்து. எது உங்களுக்கு வேண்டும்? வரலாம். கண்களை மூடுங்கள். இந்த மகளே, இந்த கனியை வீட்டுல போய் சாப்பிட்டுரு. சாறு பிடிந்து சாப்பிட்டு மேனியெல்லாம் தேய்ச்சி குளிச்சுக்கலாம். கற்பம் தரிக்கும், ஆம்பளை பையன் பிறப்பான். கருப்பசாமின்னு பெயர் வைக்கிறார். அதே மாதிரி கையில பணம் தந்திருக்கு. உனக்குன்னு வரக்கூடிய பல கோடிகள் ஒரு இடத்தில் தடையாகி நிற்கி இந்த பணத்தை கொண்டு வந்து தந்துடணும் கருப்பசாமி அப்படின்னு கேட்கிற. அப்படி கொண்டு வந்து தந்துட்டா இந்த கோயில் கட்டிட வளர்ச்சிக்கு மனசார எவ்வளவுடா கொடுப்பேன்? 1 கோடி ரூபாய் கொடுத்துருவேன். நானும் அந்த 30 கோடியும் வாங்கிட்டேன். ஆனந்தமடையுங்கள் மக்களே, ஆனந்தமடையுங்கள். கருப்பசாமிக்கு அதே மாதிரி எனக்கும் குழந்தை வர வேணும்னு கேட்டு வந்த செல்ல மக்கள் கால் வந்துட்டுவாங்க. நீங்களும் தாங்க கடாய் இறங்கி வெட்டுவீங்களாடா? இதுக்கு முன்னால வெட்டுவீங்களாடா? வெட்டிருக்கீங்களா? ஏன்டா இடையில வெட்டல? இது வாழை. அந்த தடையை நம்ம விலக்கியாச்சு. இயற்கையாக உனக்கு குழந்தை பிறக்கக்கூடிய சக்தி இருக்குன்னு டாக்டர் சொன்னாங்களா? இருக்குன்னு சொன்னாங்க. ரூபா வேணும்ல, அதனால கொஞ்சம் போய் சொல்லியிருக்காங்க. சரியான கால் வாங்க. 2 பேரும் 1 போற கால் விடணும். இப்படி இடைஞ்சல் பண்ணா எப்படி விடுவாங்க? காலம் என்னும் ஏட்டினிலே கருமாறி துணை இருப்ப காணக்கள் கூத்துதம்மா. என்ன திடீர்னு இந்த பாட்டை போய் பாடுதனா? மாரியம்மா எங்க இருக்கா? மாரியம்மா உனக்கு பிள்ளையா பிறக்கா. இத மாரியம்மான்னு தெய்வம் பேர் வச்சுட்டா.
அன்னை பராசக்திக்கு நல்லா இருக்க செல்ல குட்டிகளே எழுந்து எழுந்திருங்க. இன்னைக்குப்பா மெல்ல கை கொடுறா அவனுக்கு. அந்த கனியை நீ சாப்பிடணும். என்ன அக்காவா? எத்தனை நாளைக்குள்ள சாமி ஆகும்? சித்திரை திருநாளுக்குள்ள நடக்கும். எஸ். யார் நீ? நல்லா. அது யாரு? உன் பிள்ளையா? ஆமா சாமி. பெரிய பிள்ளை சாமி. நீங்க சொன்னீங்க சாமி. அந்த இது இருக்குன்னு சொல்லி. என்ன இருக்கு? 4 இன்னும் 9 நாள் டைம் இருக்கு. அதுக்கு பிறகு வேலை இந்த வருஷம் கிடைச்சிடும். சந்தோஷம். குழந்தை வரத்துக்குரியவங்க வாங்கப்பா. என்ன காரணம்? இப்ப எங்க இருக்காங்க? அந்த அம்மாவுடைய ஆசீர்வாதம் இவங்க 2 பேருக்கும் தேவை. எப்ப கூட்டு போவேன்? வார செவ்வாய்க்கிழமை கூட்டு போலாமா? சரி. அப்படி கூட்டு போய் நீங்க கும்பிட்டு வரணும். ஆடி மாதம் கூடு விடுறதுக்கு முன்னால குழந்தை பாக்கியம் கிடைச்சிரும். சரியாடா? ஆம்பளை பையன் பிறப்பான். சுவாமியே ஹரிஹர சுதனே அநாத ரட்சகனே எங்கும் நிறைந்த பரம்பொருளே சபரிவாசன் அப்படின்னு பேர் வைக்கணும்டா. குழந்தை பாக்கியம் கிடைச்சாச்சு. சந்தோஷமா வா. ஆனந்தமா இருப்பாய் மகளே, அருள்வடிவா இருப்பாய். தொழில வளமாக்கி தரேன். அடுத்த உத்தரவு நான் அதை பத்தி பேசுவேன். அடுத்த உத்தரவுல இருக்கும். இப்ப பிள்ளைக்கு மட்டும் தான் உத்தரவு. அதே காங்கேயம் எல்லை கருப்பசாமி, என் வீட்டுல ஒரு மரணம் நடந்துச்சு. அதுக்கு என்ன காரணம்? என்ன காரணம்? அண்ணே அண்ணே சுப்பையா அண்ணே மந்திரமாவதும் நீரு வானவர் மேலதும் நீரு தந்திரமாவதும் நீரு துதிக்கப்படுவதும் நீரு. உன் வீட்டுல நடந்த சம்பவத்துக்கு செய்வினைகள் ஒரு காரணம். அந்த தீவினைகள் அடுத்த தலைமுறைகளை கூட ஆட்டக்கூடிய அளவுக்கு சில தப்புகளோடு நடந்துவிட்டது. அதனால் தொழிலில் நஷ்டம், மனைவியினுடைய ஆரோக்கியத்தில் குறை, மனவேதனைகள், மனக்குழப்பம், ஊர்ல இருக்கவா வேண்டாமாங்கிற ஒரு வேதனை, இவைகள் அனைத்தும் உன் உள்ளத்தில் காரணம். அந்த தீவினையை நீக்குவதற்கு நான் புண்ணியதானம் பண்ணித்தாரேன். உன்னை வெற்றியாக்கி தர, உன் குடும்பத்துல அடுத்த ஆபத்து இல்லாம காப்பாத்துறேன். இடையில என்னை பாரு, இடப்பத்தின ஈஸியா தீர்த்துறேன். கவலையப்படாது. பலமாயாச்சு. நல்லா இருக்கு. கர்பசாமிக்கு கர்பசாமி என் முண்டாட்டி பாடா படுத்துறா. என்னடா அவன் முன்னாடி என்னடா இதை தேவுள்ள ஆட்சி அடிக்கிற இடம் கால் ஒரு முன்னாடிக்கு இந்த வரத்து வரானே சோறு வந்துட்டு முன்னாடி என்ன இன்னொரு தரம் கால் நான் கடுமையா இருக்கேன். பையன் கேட்டானா ஒரு பக்கத்து வீச்சையை கேட்டானா இன்னொரு காலம் வாப்பா உன்னை கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணிடு. உன் மனைவிக்கு கொஞ்சம் கிரகங்கள் சரியில்லை, மனநிலைகள் சரியில்லை, உடல் ஆரோக்கியத்துல முதுகு தண்டு இடுப்பு போன்ற பகுதிகள் சரியில்லை. அவளை காப்பாத்தி உன்னை வெற்றியாக்கி தந்தா போதுமா? கால் விட்டுவா.
இது கிரகமா செய்வன கோளாறான்னு நிறைய இடங்கள்ல போய் கேட்டுட்டேன். துட்டாசை பிடிச்சவங்க செய்வன கோளாறுன்னு சொல்லிட்டாங்க. தகடு இருக்குங்கிறது உண்மை. ஆனா ஓம் பொண்டாட்டிக்கு செஞ்சாங்கிறது உண்மை இல்லை. அதை நீ தெரிஞ்சுக்கோ. அவளுக்கு வந்தது அப்படி இல்லை. ஆனா குடும்பத்துக்கு தொழில், பணம், நஷ்டம், வேதனை இதெல்லாம் சொல்லிருக்கான். அதனால அவளை உயிரிழப்போது என் கடன். தீர்த்து தார தெளிவா. இன்னும் 150 அடி தேவை. அடே ஓட்டு. திடீர்னு ஆக்சிடென்ட் ஆகி கேஸ் கிடக்கு, ஜெயிக்கணும் அப்படின்னு ஒருத்தன் கேட்கான். என்னப்பா ஆக்சிடென்ட் கேஸ் யாருக்குப்பா? காங்கயத்துல. என்னென்ன இது மகஜல் நம்பர் கேட்டீங்க, வச்சுக்கிடுவாப்பா. கால் வந்து வரலாம். கொஞ்சம் கண்ணு முடிக்கா. இதுல எல்லாம் வெற்றி அடைந்து உனக்கு கிடைக்கக்கூடிய செல்வத்தை வாங்கி தந்தா போதுமா? இத வெற்றி ஆக்கி தர. இந்த மாதத்துல உனக்கு வேலை கிடைக்கும். மகிழ்ச்சி அடைவார். சந்தோஷம். அப்படிப்பா ஜெயிச்சாச்சு. நல்லா எப்பா சப்தகன்னிமார்கள் ஆனகாயத்தில இருந்து பூலோகத்துக்கு வந்து தண்ணீர் பொய்கைக்கு வரக்கூடிய நேரம் வந்தாச்சு. எதிர்த்து நான் ஓடிடுவேன். அதனால எல்லாரும் போய் அமைதியா இருந்துக்காங்க. கர்பசாமிக்கு கீழே உட்காருக்கா. உட்காரு. ஏன் கச்சிருக்க? நாமக்கல் 10 தடவை கூட நான் சும்மா உட்காந்துருக்கலாம். ஒரு வாரத்துல புரிஞ்சு இருந்துக்கயா. மணி எத்தனை? 7:10. பக்கத்துல வா. உன் கடன்களை தீர்த்து தாரமுன்னு வெற்றி மாலை கொடுன்னு உத்தரவாயிடுது. மாலை கொடுப்பா. வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு. உன் கடன் தீரக்கூடிய நேரம் வந்தாச்சு. பரிசுல பணம் கிடைக்கும். கடனை தீர்த்துட்டா வெற்றி அடைஞ்சுட்டா. நல்லா உள்ளுக்கே வச்சுக்கா. செய்து பணத்தை மட்டும் கொண்டு வா. அதே நாமக்கல் பகுதி கடன்களால் வேதனை அடைந்த மகன். ரயில் எங்க பாருக்கு? உங்க பக்கத்துல தானே அது. அதான் சத்தம் கேட்க, அதான் கேட்டேன். யார கூப்பிடுத? ஏதா பராசக்திங்க வாசிக்கிறோம். என்றதான் நடக்கும், நடக்கட்டுமே. இருட்டினில் நீதி மறையட்டுமே. தன்னாலே வெளிவரும் தயங்காதே. ஒரு தலைவன் இருக்கிறான் மயங்காதே. என்ன வேணும் உங்களுக்கு எல்லாம்? இப்போ வீடு இல்ல சாமி, பண்ண முடிக்காடா. புரட்டாசி மாதத்துக்கு பிறகு வீடு கிடைக்கும். கடன்களும் தீரும். தொழில எந்த தடைகளும் இல்லை. கிரகங்கள் சரியில்லை. எல்லாம் மாறியாச்சு. நிம்மதியா இருக்கலாம். புண்ணியமா இருந்தாய். மாரியம்மாளுக்கு ஒரு பொங்கல் வச்சுக்கலாம். கர்மசாமிக்கு கருணாகப்பள்ளி கேரள தேசம். உலகத்தில் திருடர்கள் சரிபாதி, ஊமைகள் குருடர்கள் அதிர்பாதி. கலகத்தில் வருவது தான் நீதி. எங்க அவன உன்னுடைய கட்டமனைக்கு நான் போய் பார்த்தேன். தொழில கொஞ்சம் போட்டியும் பொறாமையும் நடந்துகிட்டு இருக்கு. அதனால ஒரு மனப்பயம். நம்ம தொழில மடக்கிறதுக்காக எதுவும் அவங்க செஞ்சு அவங்க முன்னேறதுக்காக சில விஷயத்தை செய்திருப்பாங்களா, அப்படி எதுவும் நடக்குமா அப்படின்னு ஒரு எண்ணம் உங்க உள்ளத்துல இருக்கா இல்லையா? எது வந்தாலும் கருப்பசாமி நான் முன்னின்று காப்பாற்றுவேன்.
உங்க தொழில பிரச்சனமாக்குவேன். ஒரு இடம் தகுந்தமான மனவேதனையை தீர்த்து தரக்கூடிய நேரம் வந்தாச்சு. சித்திரைக்குட்பட அத வெற்றியாக்கி தந்துருவேன். வேற என்னப்பா வேணும்? சாமி குலதெய்வ வீட்டுக்குள்ளன்னு சொன்னீங்க. இந்த உத்தரத்துக்கு உன் வீட்டுக்கு வந்துருவான். நல்லா வெற்றி. உனக்கு உடல்ல நோய் இல்லாமல் எந்த ஆபத்தும் இல்லாமல் ஆக்கித்தானே. எல்லா நிர்வாகத்தையும் நீ பார்த்து வெற்றி அடைய வைப்பாய். வெற்றி. கர்பசாமிக்கு கர்பசாமிக்கு சத்திரம் பாவூர் நெருங்கி நெருங்கி பக்கத்துல வந்துருச்சுடா. நரிப்பையூர், அதுக்கான ராம்நாடு முழுக்க வந்துடாதீங்க. நரிப்பையூர் புள்ளி விவரமா கூப்பிட்டா பேசாம இருக்கு போறிய. நல்ல மாலைகளை உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். நான் மட்டும் இல்லைன்னா உன் மகன் செத்து போயிருப்பான். அவனுக்கு அப்படி ஒரு மனப்பேதம் வராம தற்கொலை பண்ண விடாம இன்னைக்கு நிலையா நிறுத்தி உன் குடும்பத்துல நான் வச்சிருக்கேன். அவன் குடிக்கிறான்ங்கிற ஒரே ஒரு வேதனை தான் உனக்கு. ஆனா உயிரை காப்பாத்தணுங்கிற சந்தோஷம் உனக்கு இல்லையே. அத பத்தி எனக்கு கவலையே இல்லை. அவனை எப்படியோ மகிழ்ச்சியா வாழ வச்சிருவேன். அவனை திருத்தியும் தந்துருவேன். பங்குனி 20 வரை எல்லாரும் பொறுமையா இருங்க. எந்த குழப்பமும் இல்லாம காப்பாத்தாரேன். கால் வந்து வரலாம். வீட்டுல ஒரு சந்தேகம் இல்லாத ஒரு சந்தோஷமான கல்யாணம் நடக்க வேண்டியது இருக்கு. ஒரு பொண்ணு வருது, அது முடிவு கிடைக்க மாட்டேங்குது. அந்த கல்யாணத்தை எப்ப நடத்தலாம்? ஆவணியில தான் நடத்த முடியும்னு கணக்குல. அதுக்கு முன்னால தலைகீழ நின்னாலும் என்ன செய்ய முடியும்? பெண் இதுதான் என்று உறுதிப்படுத்தி ஊர்மைக்க வச்சுக்கிடுவோம். கல்யாணத்தை ஆவணியில நடத்திடுவோம். சரிதானா? வெற்றிமாற கொடுப்பா. இந்த தொழிலையும் வெற்றி கிடைக்கும், வாழ்க்கையிலும் வெற்றி கிடைக்கும், பிள்ளைகளுடைய வாழ்வும் மலரும். செம்மையாக்கி தரேன். நஷ்டம் இல்லாம காப்பாத்தி ஓங்காரமா இருக்க வைக்க தெய்வீகமா இருக்கும். இவனுக்கு வேலை கிடைக்கணும்ல, அரசு உத்தியோகம் கிடைக்கும். ஜெயிக்கிறேன். கர்பசாமிக்கு கால் வந்துட்டோட. உன் மனைவி எங்கடா? செல்ல மகனே கால் வந்துட்டு வாங்க. 2 விடுபோற உன்னுடைய வியாபார ஸ்தாபனத்தை நல்லா நடத்தி தரணும். கடன் இல்லாம ஆக்கி தரணும். வேற என்னடா வேணும்? அவனை வெற்றியாக்கி உத்தியோகத்துக்கு போக வச்சிருந்தா போதும்னா ஜெயிக்கிறேன். இந்த கனியை வச்சு என்னைய வணங்கிக்கலாம். அந்த நீட்டத்துல எழுதி வெற்றி மார்க் வாங்க. அடுத்த உத்தரவுல பொம்பளை பிள்ளைய பத்தி பேச. இப்ப இந்த செல்வத்தை தந்திருக்கேன். ஆனந்தமா இப்போதைக்கு அதை பத்தி பேசவே வேண்டாம். உத்தரவு எல்லாம் இயற்கையா சரியாகிவிடும். உள்ளுக்கு ஒரு பால்ட்டும் இல்லை. எவனோ சொல்ல அவனை நம்பாடா செல்லம் போ. பாஸ்போர்ட் எடுத்து வச்சிருக்கேன். என் மகனும் போகல, என் புருஷனும் போகல. நாங்க ஏமாந்து கிடந்தோம். கர்பசாமி உன்னைய தேடி வந்திருக்க, நீயாவது போக வைக்கலாம்ல. ஏக்கா நல்லா இருக்கேக்கா? இந்த ஆள் வந்தாச்சு. ஏன் ஆச்சாச்சு? அங்க இருமா. வந்தாச்சு. ஓய் இவ்வளவு உன் மகனை முதல்ல வெளிநாட்டுக்கு போக வைக்கலாம்னு முடிவு எடுத்துருக்கேன். ஏப்ரல் மாதத்துல அவனுக்கு விசா வரும். நல்லாக்கி ஜெயிச்சு வருவான். பல லட்சங்களோட இருப்பான். ஆனந்தமா இருக்கும். எப்பா நான் கொஞ்சம் சாமிட்ட உங்களுக்காக உத்தரவு கேட்க போறேன். எல்லாரும் அவரவர் இடத்துல போய் அமைதியா உட்காருங்க. RSI Flash Media என்கிற சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி ஆல் கொடுத்து வைங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம லைக் போடுங்க.